ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டேபிள் தாங்க. இந்த டேபிளை ஆக்சுவலாக நான் சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. ஆனால் எல்லா திங்ஸுமே இந்த டேபிள் மேலே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஹெல்மெட்டு, என் பொண்ணோட ஸ்கேலு, பென்சிலு, எரேசரு, என் பையனோட வைப்ஸு, வெங்காயம், தக்காளி, இப்படி எல்லா பொருளுமே இந்த டேபிள் மேலே தாங்க இருக்கும். இந்த டேபிள் க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஆக போகுது. ஸோ இந்த டேபிளை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் ஒரு லாகாக எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருளெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக பாக்ஸ் போட்டு வைக்கும்போது நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான வளையல் எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் எப்போயோ வச்சுருந்த அமௌண்ட்லாம், என் ஹஸ்பண்ட் தெரியாமல் வச்சுருந்த அமௌண்ட் எல்லாமே 100 ருப்பீஸாக ஒரு பிளாக்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கே தெரியாமல் இதில் கிடச்சிது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஹேர் பின்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது தேடுன்னு தேடுவோம். ஆனால் கிடைக்காது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிடச்சிச்சு. எனக்கு ஒரு 50 ஹேர் பின்ஸ் கிட்டே கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு பொருள், என் பொண்ணோட பென்சில், ஸ்கேலு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 20 அந்தமாரி கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் என்னோடய ரெகுலர் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பொட்டு, சீப்பு, ஹேர் பேண்ட்ஸு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் என்ன தான் நம்ம இந்த மாதிரி வச்சாலுமே இது எல்லாமே எந்தெந்த மூளைக்கு போகுதுன்னே தெரியாது. நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வைக்கும்போது. பட் என் பொண்ணு கைக்கெலாம் இது வந்து ஒரு 2 டேஸ் தாங்கிறதே பெரிய விஷயந்தான். பார்க்கலாம் எத்தனை நாள் வருதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ரோஸ் கலர் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை தொடச்சி எடுத்து வச்சா போதும். அவ்வளோதான், டேபிளை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த செவரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணு ஸ்கெட்சை வச்சு எவ்வளோ கைவனத்தை காட்டியிருக்கான்னு பாருங்கள். இது எதுவுமே என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் போகாது. ஸோ ஜஸ்ட்டு சோப் வாட்டர் வச்சு நான் லைட்டாக அந்த இடத்த நல்லா தொடச்சி மட்டும் எடுத்திருக்கேன். டஸ்ட்டெல்லாம் போகிற மாதிரி, அழுக்கெல்லாம் போகிற மாதிரி எடுத்திருக்கேன். பட் அந்த கலர் பென்சிலோட மார்க் வந்து போவே இல்லை. ஸோ நல்லா தொடச்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு டேபிள்லேயே குப்பை அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த குப்பை எல்லாமே தனியாக எடுத்து தூக்கி போட்டுட்டேன். இப்போ நம்ம டேபிள் ரெடி பாருங்கள். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? பட் இது எல்லாமே 10 டேஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி இது பழைய நிலைமைக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.